கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 18:12. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். தாவீதினுடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்திருந்தபடியால் அவன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான். சிறுவயதில் மேய்ப்பனாயிருந்த நாள் முதல் ராஜாவான பிறகு கூட தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து தன் முழு இருதயத்தோடும் அவரில் அன்பாயிருந்தான். கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். அவன் சந்தித்த சகல யுத்தங்களிலும் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். சவுல் கர்த்தரை பின்பற்றின நாட்களில் அவன் தேவாவியானவரால் நடத்தப்படுகிறவனாயிருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனபோது அவர் அவனை விட்டு விலகினார். ஒரு பொல்லாதாவி அவனை ஆட்கொள்ள தொடங்கியது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் தங்களுக்குள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். மற்றவர்களின் வாழ்க்கையில் உள்ள பொல்லாத ஆவிகளை தேவ பிள்ளைகள் துரத்தி அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொண்டு வரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும்படிக்கும் கவனமாயிருங்கள். எப்பொழுதும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாகும்படி தேவன் உங்களை பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்ற ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் கூட இருப்பீராக. குடும்பத்திலே, தொழிலிலே, ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களிலும் வியாதிகளின் மத்தியிலே நீர் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் எங்க கூட இருந்தா போதும்பா. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகக்கூடாது, எங்களை கைவிடக்கூடாதுப்பா. செய்கிற வேலை முடிக்கும் பரியந்தம் என் ஆண்டவர் துணையா இருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை நேர்த்தியாய் செய்து முடிக்கும் வரை விசேஷித்த ஆண்டவரை கிருபைகளை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே நீர் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் உடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.